எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இட்லி வச்சுங்க ஒரு உப்புமா தாங்க செய்ய போகிறோங்க. பாருங்க, ஒரு 10 இட்லி ஒரு மீதி ஆகி போச்சுங்க. அதை நான் தூள் ஆக்கிங்க, இந்த அளவுக்கு ஆக்கிங்க. நம்ம இது வச்சு உப்புமா தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாங்க. வரமிளகா 2ங்க. பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயங்க சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலைங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வணங்கிடுச்சுங்க. நம்ம இது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம இட்லியிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, அதனால் இந்த இதுக்களவை மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா கீழேலாம் கொண்டு போய் போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்குது, வேஸ்ட்டும் ஆகாதுங்க. நல்லா வணங்கிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம இட்லி உப்புமா எவ்வளோ இதாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது என்ன இட்லி உப்புமாவாக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே இந்த இட்லி உப்புமா சூப்பராக இருக்குங்க, வேஸ்ட்டும் ஆகாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.